அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய சேனல்ல நிறைய எம்பிபிஎஸ் டாக்டர் படிப்புக்கு சம்பந்தமா நிறைய சொல்லிட்டே இருக்கிறோம். பின்னாடி பேக்ரவுண்ட்ல பார்த்துருப்பீங்க ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன். சார் என்ன சார் எம்பிபிஎஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனா அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது இல்லை, ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் தான். பட் இருந்தாலும் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்றது எம்பிபிஎஸ் தான். இருந்தாலும் வேற ஏதாவது சில பிளான்லாம் வந்து இன்னைக்கு யோசிக்காம என்னைக்கு யோசிக்க போறோம், இப்போ யோசிக்கலாம்னா எப்போ யோசிக்க போறோம்? ஒண்ணுமே இல்லை. கிட்டத்தட்ட +2 எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 3 மாசம் இடைவெளியில இன்ஜினியரிங் கவுன்சிலிங், பேராமெடிக்கல் கவுன்சிலிங், நர்சிங் கவுன்சிலிங் எல்லாத்தையும் அட்டன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லாமே ஒரு எண்டுக்கு வரப்போகுது. சொல்லப்போனால் அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிட்டோம். இதுல அடுத்தடுத்த லெவல்ல எந்த மாதிரி டேட்ல முடிக்க போறோம், எந்த டேட்ல கவுன்சிலிங் நடக்க போறது, எந்த மாதிரின்னு அந்த ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டோம். பட் உங்களுடைய அந்த ஃப்ளோ சார்ட் ப்ரிப்பரேஷன் ஆனது என்னெல்லாம் இருக்கலாம், என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, எதை டிக் பண்ணலாம், எதை கண்டிப்பா இதுக்கு நான் போகவே மாட்டேன்டா அப்படின்றதெல்லாம் ஒமிட் பண்ணலாம், எந்த ஆப்ஷன் கெரியர் ஆப்ஷன், இன்னமும் நம்ம கெரியர் ஆப்ஷன் ஃபைனலைஸ் ஆகலை. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ டெசிஷன் எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, காலேஜ் நல்லா இல்லை நல்ல காலேஜா இருக்கு, பிடிஎஸ்க்கு போகலாமா, எம்பிபிஎஸ்க்கு போகலாமா, இல்லை சித்தாவுக்கு வெயிட் பண்ணலாமா, ஆல் இண்டியா கூட டார்கெட், எக்கச்சக்கமான குழப்பமனையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நாம கொடுக்க வேண்டியது என்னோட கட்டாயம். ஸோ என்கிட்ட இருக்கிற சில பெற்றோர்கள் ஸ்டூடெண்ட்டு வர பட்சத்தில் அவங்களுக்கு நிறைய கெரியர் ஆப்ஷனை பிளான் பண்ணி அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய ஃபினான்ஷியல் அவைலபிலிட்டி பொறுத்த மாதிரி, ஸ்டூடெண்டோடைய பேஷனேட்டை பொறுத்த மாதிரி, அவருடைய திறமைகள், மார்க்கு, நீட்டோட மார்க்கு, +2 மார்க்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு கெரியர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது அப்படின்ற மாதிரி ஒரு 10 விதமான ஆப்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மத்தியில் என்னுடைய மாணவர்களுக்காக இருக்கட்டும், அதை சார்ந்த பெற்றோர்களாக இருக்கட்டும் பிளான் பண்ணணும். ஸோ பிளானிங் இல்லாமல் இது வந்து எல்லாமே சாத்தியம், அன்லெஸ் யூ ஆர் நாட் பிளானிங். நீங்கள் பிளான் பண்ணலன்னா எதுவுமே சாத்தியம் இல்லை. ஸோ பிளான் பண்ணணும், அதற்கான ஐடியாலஜி, கிரியேட்டிவிட்டி இருக்கணும். ஒரு இடத்துல கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும் போது மற்ற இடத்துல இருக்கிற எல்லாமே முடிஞ்சிடும். திரும்பி பார்க்கும்போது எங்கேயுமே சீட் இருக்காது, எங்கேயுமே கவுன்சிலிங் இருக்காது. எல்லாத்தையுமே பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற எனக்கே சில பேரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கிரியேட்டிவிட்டி இட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, மெயின். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஒரு ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இதில் நம்ம எப்போதும் பார்க்கிற முதல் கட்டம் எம்பிபிஎஸ். தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாவோ, மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ, அதில் இருக்கிற மைனாரிட்டி இடங்களோ இதை பொறுத்து தான். ஒருவேளை என்ஆர்ஐக்கு நீங்கள் தகுதியாக இருக்கிற மாணவர்கள், மெரிட் லிஸ்ட்டில் என்ஆர்ஐ இருக்கிற மாணவர்களுக்கு உண்மையிலே மிகப்பெரிய வரப்பிரசாதங்க. அவங்க தான் லக்கி. அதாவது இந்த லோயர் மார்க்குக்கு இருக்கிற ஒரு கோல்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டியோட கட் ஆஃப் 215 முடிச்சிட்டோம். அடுத்த ரவுண்டில் என்ன போகுன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். அதை பக்காவாக முடிச்சு கொடுத்துட்றோம் செகண்ட் ரவுண்டு. இப்பவும் இங்க இருக்கிற கவுன்சிலிங் சிஸ்டத்துல இருக்கிற என்ன பிரச்சனை, என்ன ஓட்டைகள், என்னென்ன மாதிரி இருக்குன்னா 2021 இருந்த நாம்ஸ் வேற, 22 நாம்ஸ் வேற, 23 இருந்த நாம்ஸ் வேற, 24, 25க்கும் கொஞ்சம் கேட் நல்லாவே வைட் ரேஞ்சில் ஓப்பன் பண்ணிட்டோம். அப்படி வைட் ரேஞ்சில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 3வது ரவுண்ட்ல கூட ஒரு மாணவர் உள்ள வந்து அதிக மார்க் இருக்கிற பட்சத்துல டீம்ல ஒரு அலாட்மெண்ட், பாண்டிச்சேரியில் ஒரு அலாட்மெண்ட், கர்நாடகாவில் ஒரு அலாட்மெண்ட், தமிழ்நாட்டில் வர எல்லாத்துலையும் வாங்கி வச்சுக்கிட்டு எதுன்னு வேணா சூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு மாடரேட் ஆவரேஜ் மார்க் இருக்கிற இல்லை குறைவான மார்க் இருக்கிற மாணவர்கள் எங்கேயுமே கடைசி வரைக்கும் அலாட்மெண்ட், எங்கேயாவது ஒரு அலாட்மெண்ட் பார்த்தலாமான்னு ஏங்குற மாணவர்களும் பெற்றோர்களும் இருக்கிறாங்க. சார் எத்தனை லட்சம் வேணா செலவு பண்றீங்க சார், எனக்கு எப்படியா ஒரு அலாட்மெண்ட் பார்க்க முடியுமா அப்படின்ற பேரண்டோட குரல்கள்லாம் நமக்கு அந்த குரல்ல இருக்கிற அழுத்தம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ரைட்? ஸோ எனிவே இதை தான் நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேருந்து என்ஆர்ஐ வாய்ப்புகள் இருக்கிற மாணவர்கள் திடீர்னு தயவு செஞ்சு உங்களுடைய ஆப்ஷனை தேடுங்க. உங்க சொந்தக்காரங்களோ கூட பிறந்தவங்க யாராவது வெளிநாட்டில் இருக்காங்களா பாருங்க, என்ஆர்ஐ ஆப்ஷன் கொண்டு வாங்க. இன்னைக்கு டீம்டு யூனிவர்சிட்டியும் செல்ஃப் ஃபினான்ஸ்ல இருக்கிற என்ஆர்ஐ ஃபீஸும் 1 அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறமும் யோசிக்கலன்னா எப்போ யோசிக்க போறோம் இல்லையா? ஸோ அதில் என்ஆர்ஐ. அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி மினிமம் 30 லட்சம், ஒரு வருஷத்துக்கு 30 லட்சம், கிட்டத்தட்ட 1 கோடியிலிருந்து 1,50,00,000 வரைக்கும் தெளிவாக நான் படிக்க ரெடியா இருக்கிறேன்ற மொத்தம் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 3,750 மாணவர்கள் ரெடியா இருக்கிறாங்க போட்டியில கலந்துக்கிட்டு பணம் செலவு பண்ணி வாங்கறதுக்கு. ஓகே ரைட், அடுத்த கேட்டகரி போயிடலாம். எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில, கர்நாடகால, உத்தரப்பிரதேசில், ஆந்திர பிரதேஷ், ஆந்திரா, கேரளா இது மாதிரி மாநிலங்கள்ல நம்ம மாணவர்கள் நிறைய மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிளான் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறோம். உங்க எல்லாத்துக்கும் அலாட்மெண்ட் எடுக்க போறோம். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மெயின் பண்றோம். அடுத்து டீம்டு யூனிவர்சிட்டி இந்த ஸ்டேட்ல எல்லாத்துலயுமே. அடுத்து எம்பிபிஎஸ் இன் அதர் ஸ்டேட். ஸோ அதர் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இங்க வாய்ப்பு இல்லை. ஒரு 300, 350 மார்க் எடுத்திருக்கிறேன், இங்க படிக்க முடியல, இந்தியாவில் எந்த முறையில படிச்சாலும் தவறு இல்லைன்றதா உண்மை.
தமிழ்நாட்டில் தான் படிக்கணும்னு அடம்பிடிக்கிறதை விட பாண்டிச்சேரியில் படித்தா வேலிட் கிடையாதா, இல்லை கேரளாவில் படித்தா வேலிட் கிடையாதா, இல்லை கர்நாடகா எல்லாம் ஏன் பக்கத்து மாநிலன்றது, நார்த் சைடு நீங்கள் போங்கன்றது நான் பெருசாக ஆதரிக்கிறது இல்லை. பட் போனால் தவறு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அங்கேயும் 12 லட்சம் 13 லட்சம் நம்ம மாணவர்கள் படிக்கிறாங்க. எல்லா கல்லூரிக்கும் நான் நேரடியாக போயிருக்கிறேன். ஒவ்வொரு கல்லூரியும் நேரில் போய் பார்த்து அதை தெரிந்து கொண்டு தான் நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம். ஸோ நிறைய மாணவர்கள் வராங்க. நீங்கள் பிளான் பண்ணால் ஒரு 12-13 லட்சத்துக்கு கூட படிக்க முடியும். பட் கொஞ்சம் மார்க் இருக்க வேண்டியது அவசியம். எம்பிபிஎஸ் இன் ஃபாரின் கண்ட்ரி, நிறைய பேருக்கு திரும்பவும் சொல்றேன், எம்பிபிஎஸ்க்கு ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் இந்த உலகத்துல இருக்கான்னு கேட்டா இல்லவே இல்லைன்னு தான் நான் திரும்ப ஐ எம் ஸ்ட்ராங் வித் திஸ் புரோட்டோகால் அண்ட் லைன். எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலான ஒரு படிப்பையோ ஒரு கரியர் பாத்தோ இந்த உலகத்தில் இதுவரையும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அப்போ எம்பிபிஎஸ்க்கு என்னுடைய குடும்பத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 லட்சத்துல, ஏன்னா இங்க இருக்கிற 56,000 மாணவர்களும் செல்ஃப் பினான்சிங் காலேஜ்ல இருக்க அந்த கவர்மெண்ட் கோட்டா 4.5 லட்ச ரூபா ஃபீஸ் இருக்கு இல்லையா, ஈவன் காலேஜ்ல 5 லட்சம் 6 லட்சம் கூட வாங்கிப்பா, 10 லட்ச ரூபா கட்டுறேன். இங்க இருக்க 56,000 மாணவர்கள்ல 90% மாணவர்கள் வருஷத்துக்கு 10 லட்சம் செலவு பண்ண ரெடி ஆகி 60 லட்சம் செலவு பண்ணி டாக்டர் படிப்பதை பெரிதாக விரும்புகிறார்கள். ஆனால் இல்லை, ரைட்? மொத்தமாக கவர்மெண்ட் சீட்டு இதையும் சீட்டு ஒரு 7,000 மாணவர்கள் சீட்டு கிடையாது. மீதி 40,000 மாணவர்கள் டாக்டர் படிக்க கூடாதான்னு கேட்டா அடுத்த ஆப்ஷன் வேற வேறெல்லாம் போறாங்க. பட் நான் போறதை பெருசா ஆதரிப்பறான்னு கேட்டா அதை ஆதரிப்பதில்லை. அவங்களோட அடித்தளம் டாக்டர் ஆக்குவதுதான் நோக்கமா இருந்தால் இந்த உலகத்தில் எந்த மூளை வேணாலும் போறதுக்கு ரெடியா இருங்க, தப்பு கிடையாது. நானே நிறைய மாணவர்கள் என் மூலமா படிக்கிறாங்க. நானும் வெளிநாட்டுக்கு நிறைய மாணவர்கள் அனுப்பியிருக்கிறேன். அந்த கல்லூரி அனுப்புறதுனால இங்கிருந்து அனுப்புறது மட்டும் கிடையாது, அவர்களை அங்க போக வைத்து அங்க கூடவே இருந்து ஒரு வாரம் கூடவே தங்கி அவங்க எல்லா அட்மிஷன் ப்ராசஸையும் முடிச்சு அவங்க டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான், பிஜி மட்டும் தான் வெளிநாட்டுல படிக்கக்கூடாது, யூஜி எங்க வேணாலும் படிக்கலாம். இங்க வந்து மாறும்போது எஃப்எம்சி எக்ஸாமுக்கு இன்னைக்கே நம்ம கோச்சிங் கொடுக்குறோம், நாம ஓனாவே ஹாஸ்டல் நடத்துறோம். மிகப்பெரிய சேலஞ்சிங்கான பார்ட் வெளிநாட்டுல படிப்பதில் ஒன்னே ஒன்று, 2 விஷயம் வச்சுக்கலாம். ஒன்று ஃபுட்டு, இன்னொன்று சேஃப்டி. சில கண்ட்ரி எல்லாத்துலயுமே நல்ல சேஃப்டி இருக்குங்க, அதான் எந்த மாற்ற கருத்தும் இல்லை, சரிங்களா? ஃபுட்டு. மூணாவதா பார்க்கறது இங்க வந்து எழுதுற இந்த ஒரு வருஷம் அந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து பெரிய கடினமா பார்க்கிற நமது எண்ணங்கள் தான். 1.5 கோடி ரூபாய் செலவு பண்றதுக்கு பதிலா இந்த பணத்தை பத்திரமா வைங்க, நான் இங்க படிக்க வச்சிடறேன்றே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிற போது அவங்க வெளிநாட்டில் போய் படிக்க தப்பே இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய், ஹாஸ்டலுக்கு ஒரு 2 லட்சம் 5 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும். 6 வருஷத்துக்கு ஒரு 30 லட்ச ரூபா செலவு பண்ண முடியும்னா தாராளமாக டாக்டர் ஆவதை கனவை விட்டு விடாதீர்கள். முதல் ரவுண்டோட ரிசல்ட் 16ஆம் தேதி நீங்க பார்த்து முடிச்சதுல இருந்து 18ஆம் தேதி ரிசல்ட் தமிழ்நாட்டில் பார்த்துட்டோம், ஆல் இண்டியா பார்த்துட்டோம். ரெண்டையும் பார்க்கும்போது என்னோட ஃபினான்ஷியல் ஃப்ளோ இதுதான், இதுக்கப்புறம் என்னால குறைவா வாங்க முடியாதுன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் போயிடும், ரைட்? ஸோ எங்கேயாவது டாக்டர் படிச்சிருக்கு, டாக்டர் விட்டுறாதீங்க. ஸோ அதுக்கு நமக்கும் ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் அதை நான் பதிவு பண்றேன். அடுத்த லெவல் பிடிஎஸ். ஸோ எல்லாரும் எம்பிபிஎஸ் ஈக்குவலானது பிடிஎஸ்ன்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வந்து பிடிஎஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்நாட்டிலேயோ தமிழகம் சொந்த இருக்கிற இங்க ஒரு பிஹேவியரோ ஒரு பிடிஎஸ் சம்பந்தமாக டென்டல் சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு கேஸ்க்குள்ள வரதில்லை. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல தான் அது மாதிரி தேவைகள் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு மிக குறைவு. இங்க பெரிய வாய்ப்புகள் உருவாக்கப்படலனாலும் வெளிநாட்டில் நிறைய மாணவர்கள் சிறந்த வேலையை வாங்கி நிறைய சம்பாதிக்கிறாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்ராட்ல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது ஈக்குவலான கோர்ஸ் இல்லைனா அடுத்து டாக்டர் லெவல்ல கோர்ஸை பார்க்கறது பிடிஎஸ் படிக்கலாம், தப்பே கிடையாது. அதுலயும் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாத்துலயும் படிக்கலாங்க. ஸோ தாராளமாக படிக்கலாம். அதுக்கு பினான்சியல் பொருத்தம் இல்லாத பட்சத்துல பிடிஎஸ் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போக ரெடியா இருந்தால் கண்டிப்பாக படிக்கலாம், தவறே இல்லை, ரைட்? அடுத்து பாராமெடிக்கல் கோர்சஸ். சார் எம்பிபிஎஸ்க்கு இதில் எல்லாத்தையும் தாண்டி இதுல எதுலையுமே எந்த இதுலையும் நான் ஃபிட் ஆகலை அப்படின்னா எகைன் பிசியோதெரப்பியா இருக்கட்டும், அனஸ்தீசியா இருக்கட்டும், வந்து பிசிஷியன் அசிஸ்டண்டா இருக்கட்டும், இது மாதிரி ஆரம்பத்துல ஒரு பிளான் போட்டாங்க சார். ஒரு காலேஜ் கூட போயிட்டு வந்தேன், அப்புறமா ரிசல்ட் வந்துருச்சு, அப்படியே இருந்துட்டேன். இப்போ வேணும்னாலும் சொல்லுங்க. இது ஒரு மெடிக்கல் சார்ந்த ஒரு துறையா இருக்கிறதுனால இந்த வீடியோல கொண்டு வரோம். இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன் சொல்லுங்க, நம்ம அது என்கரேஜ் பண்ணலாம். அடுத்து ஃபார்மசி, நர்சிங்லாம் இது வந்து மெடிக்கல் துறையை சார்ந்த படிப்புகள், தாராளமாக நல்ல படிப்புகள். ஃபார்மசிலாம் வந்து பாத்தீங்கன்னா மருந்துகள் நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். மருந்து பத்தி படிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், நாம டைரக்டாவே சில மருந்துகளை சஜஸ்ட் பண்ணி குறை சார்ந்த உடல் சார்ந்த பிரச்சனை சரி செய்வதற்கு நிறைய மாணவர்கள் சொல்லலாம். நர்சிங் ரொம்ப கேரிங்கான கோர்ஸ், சூப்பரான கோர்ஸ், வெளிநாடுகள் நிறைய இன்கம். அதே மாதிரி ஃபார்ம் டி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி ரொம்ப ரொம்ப நல்ல கோர்ஸ். வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டில் பெரிதாக இல்லைனாலும் வெளிநாடுகளில் நிறைய பேர் படிக்கலாம். ஸோ அடுத்து ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, யுனானி, நேச்சுரோபதி. ஸோ இது எல்லா படிப்புகளுமே மிகப்பெரிய வளர்ச்சிகள் அடைஞ்சிச்சான்னு கேட்டா நாமிலாவே இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். ஸோ எனக்கு எல்லாருக்குமே ரொம்ப அர்ஜென்டான லைஃப் ஸ்டைலு.
ரொம்ப ஷார்ட் பீரியட், உடனே சரியாயிடும். எனக்கு வயிற்று வலினா உடனே சரியாயிடும் அப்படின்ற ஷார்ட் பீரியட்ல இங்கிலீஷ் மெடிசன் தான் அதிகமாக மருந்துகள் ப்ரிப்பேர் பண்றாங்க. சித்தாவோ ஹோமியோபதியோ ஒரு டிலேவான மருத்துவத்தை மக்கள் தேடுறதுல குறைவா இருக்கு. அதனால இதனுடைய டிமாண்ட் வந்து குறையுதான்னு கேட்டா குறையல, உயரவும் இல்லை, மாடரேட்டாவே இருக்கு. நேச்சுரோபதி நிறைய பேர் உடல் சார்ந்த ஒரு 35 ஏஜுக்கு மேலாம் போகும்போது அவங்க உடல் கவனம் செலுத்துன்றதால நேச்சுரோபதி கோர்ஸ் போறாங்க. இது எல்லாமே டாக்டர் நம்ம சொல்லிக்கலாம். ஏன் பிசியோதெரப்பி படிப்பை கூட டாக்டர்னு சொல்லிக்கலாம்னு அடுத்த லெவலில் கொண்டு வராங்க. ஆக்குபேஷனல் தெரப்பி, பிசியோதெரப்பி, பிஎஸ்எல்பி இது எல்லாத்தையுமே டாக்டரா ரெகனைஸ் பண்றதுக்கு நீட் எக்ஸாம் எழுதுனாதான் பாஸ் பண்ண முடியும், எழுந்த கோர்ஸையும் படிக்க முடியுன்ற மாதிரி அடுத்த வருஷம் கொண்டு வர போறாங்க. அப்போ பிசியோதெரப்பி எங்கிட்ட ஒரு 100 சீட் இருக்கு. இந்த வருஷம் என்ரோல் ஆகும்போது +2 மதிப்பெண் வச்சு என்ரோல் ஆகிக்கலாம், ரைட்? ஸோ +2 மதிப்பெண் என்ரோல் ஆகிக்கலாம். ஆனால் அடுத்த வருஷம் நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது முடிக்கும் போது நீங்க டாக்டர் இன் பிசியோதெரபிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்க முடியும். வெட்டனரி சயின்ஸ், கால்நடை மருத்துவம், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஒன்று இருக்கு. நிறைய மாணவர்களுக்கு தெரிவதில்லை. அதில் நல்ல நீட் மார்க் இருந்து ஆல் இண்டியா கோட்டால வாங்க முடியும். அதுக்கு அரசு மருத்துவக் கல்வியில் இருக்கிறது இருக்கு. அப்புறம் அதர் ஸ்டேட்லயும் இருக்கு. அவர் பாண்டிச்சேரியிலும் வெட்டனரி சயின்ஸ் இருக்கு. அடுத்து கடைசி எண்ட் ஆப்ஷன் ஐ திங்க், ஆமா கடைசியா இன்ஜினியரிங். சார் டிஎன்ஏல சீட் வாங்கிட்டேன், போய் ஜாயின் பண்ணல, ரிப்போர்ட் பண்ணல, அதே மாதிரி ஒரு காலேஜில் போயிட்டு டொனேஷன் கட்டினேன், அப்புறம் வேணாம்னு சொல்லி டாக்டர் கிடைக்குன்னு சொல்லி வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை எந்த ஆப்ஷனுக்கே நான் ஃபிட் ஆகலை, மேபி ஐ கேன் ஸ்ட்ராங் வித் இன்ஜினியரிங்கே போறேன், ரிசர்ச்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, புதிய கண்டுபிடிப்புல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு, படிக்க போறேன்னா அதுக்கும் கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு 500 இடங்கள் அடுத்து ஒரு 15 நாள்ல கிரியேட் ஆகுது. அவ்வளோ இடங்கள் இருக்கு. தேர்ட் ஒர்க்ஸ்ல கண்டிப்பா வாங்க. இது நிறைய மிக்ஸ்டான வெரைட்டி ஆஃப் வீடியோவா இருக்கும். பெர் லென்த் வீடியோ சார் லென்த் வீடியோ ஆயிடுச்சு. எனிவே இதை உங்களுக்கு மட்டுமா இல்லாம யாரு இருந்தாலும் அதை அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல திரும்ப சந்திப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.